ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எதையும் ஆழமாக யோசிக்காதே. பின்பு நீதான் மன அழுத்தத்திற்கு ஆளாவாய். உன்னை எப்பொழுதும் வழி நடத்த உன்னுடன் தான் இருக்கிறேன். மிக விரைவில் உன்னையும் உன் மொத்த குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உனக்கென்று தனி வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள் என்று நிச்சயமாக தருவேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையுடன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என் சாயப்பா அனைத்தும் செய்து தருவார் என்று தீர்க்கமாக நம்ப வேண்டும். சில பல ஏமாற்றங்களை உன் மென்மையான இதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் எண்ணங்கள் பூர்த்தியாகவில்லை என்று கவலை வேண்டாம். ஒவ்வொரு தாமதத்திற்கு பின்னால் இந்த சாயின் திட்டமும் ஆசிர்வாதமும் உனக்கு நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொள். எது எப்படி நடந்தாலும் இந்த சாய் வகுத்த திட்டப்படிதான் இறுதியில் உனக்கு நடக்கும் என்பதை நம்பு. நீ நம்பும் போதுதான் அனைத்தும் நடக்கும். மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் ஓடி சென்று உதவுகின்றாய், ஆறுதல் சொல்கிறாய். ஆனால் உனக்கு நீ உன்னை நம்பாமல், உன்னுள் இருக்கும் என்னையும் நம்பாமல் ஆறுதல் தேடி அலைகிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன, உன் தலைமுறையே பாதுகாக்க உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் என்பதை இன்னமும் உணர மறுக்கின்றாய். நான் ஃபக்கீர் உருவத்தில் தான் வருவேன் என்பதல்ல. எந்த உருவமும் நான் வாழும் ஆலயம்தான். எப்படி வேண்டுமானாலும் நான் வருவேன். உன் மனம் எப்போதும் பயந்து பதைப்பதைப்புடன் இருப்பதால் என்னை உணர மறுக்கிறது. கண்களில் வரும் நீரை துடைத்துக்கொள். அனைத்தையும் அறிந்தவன் நான். எல்லா துன்பத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நீ சுற்றி நடக்கும் அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனி. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் மாபெரும் சக்தியால் உன் தொழிலில் உனக்கு ஒரு மாற்றம் நிகழும். அது உன் முன்னேற்றத்திற்காக நான் ஏற்பாடு செய்தது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.